கபடி மைதானம், இறகு பந்து உள் விளையாட்டு மைதானம், 4 மைதானங்களும் இன்றைக்கி வந்து துவங்கப்பட்டிருக்குது. நீண்டகால மக்களின் கோரிக்கை இன்று மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் மொத்தம் 14 இடங்களில் வந்து புதிய ஒரு மையங்கள் வந்து திறந்து வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு நிகழ்ச்சி இன்று ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இது கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும், துணை மேயர் அவர்களுக்கும், மாநகராட்சி கார்பரேஷன் அவர்களுக்கும், ஆணையர் அவர்களுக்கும் நேரத்தில் வந்து மிகுந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு உண்டான விளக்கங்களை கொடுத்துருக்காது. நல்ல ஒரு திட்டம் என்பதை வந்து முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதை வந்து முதல்ல விழிப்புணர்வுகள் சுத்திகரிப்பு நிலையத்தில் நாங்கள் கொண்டு வர்றோம். அதில் எந்த ஒரு இடையூறுகளும் மக்களுக்கு இல்லை என்பதை வந்து முதல்ல மக்களுக்கு நாங்கள் புரிய வச்சுட்டு இருக்கிறோம். அதற்குண்டான வீடியோஸ் வந்து எல்லா பகுதிகளிலையும் அந்த மக்களுக்கு புரியும் வகையில் வந்து செயல்படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அனைத்து மக்களுக்கு, ஏன்னா இப்போ நம்ம பகுதியில் எடுக்கக்கூடிய கழிவு நீர்கள் தான் அது அந்த பகுதியில் சுத்திகரிக்க போகிறோம். இதில் வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் செயல்படுத்தக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. அதில் எந்த ஒரு இடையூறும் மக்களுக்கு இல்லை என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது எங்களுக்கு கடமை. அதை செயல்படுத்துவோம். நிச்சயமாக நல்ல ஒரு திட்டத்தை நம்ம இடத்துல செய்ய முடியும். இதற்காக அடுத்த மாவட்டங்களிலோ இன்னொரு மாநிலத்திலோ போய் செயல்படுத்த முடியாது. நம்மளோட இதை நம்ம சுத்தப்படுத்தணும். அது நல்ல ஒரு திட்டம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. செயல்படுத்தணும். வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இல்ல சார், அதாவது சென்ட்ரலைசர் பண்றதுக்கு உண்டான இல்லை, டீசென்ட்ரலைசர் எல்லா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் அங்கே இந்த இடத்துல சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கொண்டு போக முடியும். நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு போய் செயல்படுத்தக்கூடிய எல்லாம் சென்ட்ரலைசரா கொண்டு வரும்போது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தடைப்பட்டாலும் ரொம்ப அதிகமான இது வந்து தேங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதனால டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்தந்த பகுதியில் ஒரு மண்டல வாரியாக பிரித்து கொண்டு போனாதான் அது மக்களுக்கு முறையான வரையில் செயல்படுத்த முடியும் என்பதை நோக்கத்தில் தான் செயல்படுத்திட்டு இருக்கோம். எல்லா பகுதியிலும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி பண்றதுக்காக இதை வந்து இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதே வாட்டரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போன குடிநீராக கொண்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ப்ராசஸ் அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இது குடிநீராக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வாட்டருக்கு தான் இதெல்லாம். இதை வந்து எந்த விதத்திலும் மக்களுக்கு தீங்கான விஷயங்கள் இல்லை என்பதை புரிய வைக்கணும். ஒரு சிலர் வந்து அது புரியாம இருக்கிறதுனால செல்றாங்க. அது அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கடமைகள் எங்க அரசுக்கு இருக்கு என்பதை புரிஞ்சுட்டு நாங்கள் செயல்படுத்திக்கிறோம். முந்தைய காலகட்டங்கள் நடந்ததை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இனி வரக்கூடிய காலங்களில் மக்களுக்கு உண்டான தேவைகளை பத்தி பேசிட்டு இருப்போம். அதை செயல்படுத்தும் என்பதை கேட்டுக்கிறோம். கார்பரேஷன்ல 54 இடைநிலை உதவியாளர்களை சட்டவிரோதமாக நியமிச்சதுல ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் 2 பேருமே பணி நீக்கம் பண்ண சொல்லிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல கார்பரேஷன். அரசியல் அழுத்தம் இருக்குன்ற மாதிரி நிச்சயமாக அரசியல் அழுத்தம் எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் இருக்காது என்பது மாண்பு முதலமைச்சருடைய கொள்கை. அதில் நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் செய்ய கிடையாது. 54 பணியாளர்களும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி செயல்படுத்தப்படும். அதற்குண்டான உத்தரவு என்ன இருக்கோ அது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிச்சுக்கிறோம். அதற்குண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. நிச்சயமாக செயல்படுத்தப்படும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில் இதை செயல்படுத்தப்படும். சார், ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்க. அதை நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது முழுக்க அனைத்து மக்களும் அனைத்து குழந்தைகளும் அவங்களுடைய தனித்திறமைகளை மேம்படுத்தக்கூடிய மையம் இது. இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். நிச்சயமாக அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப இந்த இடத்துல பயிற்சி கொடுக்கக்கூடிய அனைத்து உதவிகளும் இங்கே செயல்படுத்தப்படும் என்று தெரிவிச்சுக்கிறோம். இல்ல சார், இது இலவசமாக ரெண்டு மெம்பர்ஷிப் ரெண்டு விதியில் பண்றோம். ரெண்டு பண்றோம். ஓகே, டீடைல் கைட்லைன்ஸ் கொடுத்துருங்க சார். என்னன்னு சொல்லி டீடைல் கைட்லைன்ஸ் இதே போல மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி, வால்பாறையில் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் நிறைய இருக்காங்க. அவர்களுக்கு அந்தந்த பகுதிகளில் எந்த விதமான அடிப்படை பயிற்சிகள் இல்லாமல் இருக்கு.
சிறந்த கபடி வீராங்கனைகள் தேக்கம்பட்டியில் இருந்து நேஷனல் லெவலில் பிளேஸ் பண்ணிருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. சைக்கிள் வீராங்கனை தேசிய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கண்ணூர்லேருந்து இன்டர்நேஷனல் லெவலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அந்தந்த பகுதிகளில் இதை போன்ற விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கப்படுமா? ஸோ அதாவது கோவை மாவட்டமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் திறமையானவர்களை அவர்களை கண்டெடுத்து அவங்களுக்கு உண்டான பயிற்சிகளை வழங்கி அவங்க உலகத்தரம் வாய்ந்த வீரர்களாக உருவாக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் சார்.